விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு அழில சொல்லுங்க. இந்த பிரசங்கத்தின் தலைப்பை எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நன்றாக கவனிக்கணும். ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய தேவன், ஆமென், இந்த உலகத்தை சிருஷ்டித்து, சமுத்திரத்தை சிருஷ்டித்து, நட்சத்திரங்களை சிருஷ்டித்து, சந்திரன் சூரியனை எல்லாம் சிருஷ்டித்து, கர்த்தர் கடைசியாக நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார், ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீங்க தோட்டத்தில் எல்லாம் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்தார். நல்ல கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி சோத்திரம், ஆதாம் ஏவாள் அந்த கனியை சாப்பிடுவதற்கு முன்பதாக பகலில் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவரோடு கூட ஆண்டவர் உலாவ வரும்போது ஆதாமோடு பேசுவார். நல்ல மாலையில நல்ல குளிர்ச்சியான வேளையில ஆதாமுக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் இருந்தது, ஒரு நெருக்கம் இருந்தது. அவன் தேவ பிரசன்னம் அவனை மூடிக்கொண்டிருக்கிறது, தேவ மகிமை அவனை மூடிக்கொண்டிருந்தது. காரணம், அவன் கர்த்தரோடு